ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசி வருது. அந்த வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு திருமலையில் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் செய்கிறதுக்கு பக்தர்களை அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதற்கான ஆன்லைன் ஒதுக்கீடு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் ஆன ஒரு 25 நிமிஷத்துலேயே ஆன்லைன் டிக்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆஃப்லைன் டிக்கெட் தான். இந்த தடவை ஆஃப்லைன் டிக்கெட் கொடுக்கறதுல நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சில மாற்றங்கள் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். சரி, கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இந்த இலவச தரிசன டோக்கன்கள் என்னைக்கு இருந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதியில் இருந்து தான் வைகுண்ட ஏகாதேசி ஸ்டார்ட் ஆகுது. அதற்காக 24 மணி நேரம் முன்னாடி, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணியில் இருந்தே டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா 10 நாட்களுக்குமான டிக்கெட்டை வரிசையாக, அதாவது கண்டினியூவாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும்தான் முதல்ல டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய கவுண்டரானது 3 நாட்களுக்குமான டோக்கனை கொடுத்து முடிச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது மொத்தம் 9 இடங்களில் இஷ்யூ பண்ணுறாங்க. ராமச்சந்திரா புஷ்கரணி, வழக்கமாக கொடுக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஜீவகோணா மேல்நிலைப்பள்ளி, இந்திரா முனிசிபல் மைதானம், வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், வழக்கமாக கொடுக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பைரங்கிப்பேட்டா ராம்நாயுடு பள்ளியில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக எம்ஆர் பள்ளியில் கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் 7 கவுண்டர் 8 கவுண்டர் போட்டிருப்பாங்க. இது இல்லாமல் திருமலையிலையும் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாலாஜி நகரில் வசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான், நம்மை போன்ற பக்தர்கள் அங்கே போய் வாங்க முடியாது. இந்த 3 நாட்களுக்கும் மொத்தம் 1,20,000 டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. கண்டினியூவாக இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்குமான டிக்கெட்டுகளை இப்போ இருக்க நடைமுறைப்படி 3 இடங்களில் மட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம், இந்த 3 இடத்துலையும் மறுநாளுக்குரிய டிக்கெட்டை முதல் நாள் காலையில் 2 மணி 5 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி இஷ்யூ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மெட்டு இலவச தரிசன டிக்கெட் இந்த 10 நாட்களுக்கும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் போய் மூலவர் தரிசனம் பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய இலவச தரிசனம், ரெகுலர் இலவச தரிசனம் அந்த 10 நாட்களுக்கும் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா 10 நாட்களுக்குமான டிக்கெட்டை ஒரே நேரத்தில் இஷ்யூ பண்ணி முடிச்சிடுறாங்க. நம்மளை மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து போகிறவங்க ஒரு 4 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ டிக்கெட்டு கிடச்சிதுன்னா பெருமாள் தரிசனம் கண்டிப்பாகவே பார்க்க முடியாது. அதற்கு வசதியாகவே இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் 3 நாட்களுக்கான டிக்கெட்டை மட்டும் கண்டினியூவாக இஷ்யூ பண்ணிவிட்டு அடுத்ததாக வரக்கூடிய 7 நாட்களுக்கும் முதல் நாள் டிக்கெட் இஷ்யூ பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. டிடிடியை வெகுவாக நாம் பாராட்டியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.